மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சார்? நல்ல நியூஸ் தான். ஒரு நிமிஷம் உள்ள வாங்க மேடம். என்ன சார், என்னாச்சு? அட, உள்ள வாங்க மேடம், உள்ள வாங்க. வாங்க. வாங்க மேடம், உள்ள போங்க. நாங்க இந்த மண்ணை குழைச்சுதான் மருதாணி பூசிப்போம். மரத்து நிழல்ல நின்னுதான் மாங்கல்யம் கட்டிப்போம். ஆக்கிறதோ அவிக்கிறதோ காட்டுல விளையறதுதான். உதிக்கிற சூரியனும் உலாவுற நிலவும் தான் எங்களுக்கு திசை காட்டி. இந்த வனத்தை விட்டு நாங்களும் போக மாட்டோம். எங்களை வதைக்க நினைக்கிற நரகாசுரன்களை உள்ள விடவும் மாட்டோம். தலைவி, நெத்தியடி அடிச்சிட்டீங்க, கலக்கிட்டீங்க. நம்ம கையெல்லாம் இது. பாத்தீங்களா எப்படி என்ஜாய் பண்றாங்க பாருங்க. யாரடி இந்த பொண்ணு? மொத படம் மாதிரி தெரியல, நல்லா நடிக்கிறாள. சூப்பர் சூப்பர் ஆக்டிங். உன்னை பத்தி தெரியும். இந்த இயற்கையை நேசிக்கிற ஒருத்தி நீ. ஒரு பணக்கார பையனோட ஆசை இல்ல மோகினி, ஒரு பாசக்கார பையனோட எதிர்பார்ப்பு. ஐ லவ் யூ. எனக்கு காதல் முக்கியம் இல்ல, இந்த காடுதான் முக்கியம். இந்த வனத்துக்காக என் உசுர கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர உங்க அப்பா வச்சிருக்க பணத்தை கண்டு மயங்க மாட்டேன். சீவி சிங்காரிச்சு சில்லுன்னு வீசுற காத்து இல்லனா, உங்க அதிகாரத்தையும் ஆணவத்தையும் அடியோட தூக்கி வீசுற புயல்னா. ஏம்பா, இது நம்ம ஊரு பொண்ணுப்பா, எப்படி கலக்குது பாருப்பா. காதலும் மெல்ல கலந்தது. காதல் கொண்டவன் மீதே இவள் நம்பிக்கை இழந்தது. காலத்தின் கோலம். மனதில் நினைத்தவனை மனம் முடிப்பதற்குள் காலன் இவள் காதலை பறித்துச் சென்றான். ஆனாலும் காத்திருக்கிறான். காலச்சக்கரம் சுழலும் வேகத்தில் என்றாவது ஒரு நாள் தன்னவன் வருவான், மறுபடி தன் மனம் கொள்வான், தன்னோடு இணைவான் என்று காத்திருக்கிறாள் இந்த வனமோகினி. கூட பார்க்கல. சார் சார், படத்தை பத்தி சொல்லுங்க சார். படம் எப்படி சார் இருக்கு? நல்ல தரமான படம். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படம் வந்திருக்கு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் படம் ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். Thank you சார். மேடம் மேடம், படம் எப்படி மேடம் இருக்கு? சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா முள்ளும் மலரும் ஷோபாவை பார்த்த மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு சூப்பரா நடிச்சிருக்கா. அவ நல்ல பெரிய ஆளா வருவா. சரிங்க, நான் வரேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். சூப்பரா நடிச்சிருக்கீங்க மேடம். ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. நாங்க எல்லாருமே பார்த்தோம். எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே படத்துல உங்களோட ரசிகை ஆயிட்டோம்னா பாத்துக்கோங்களேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேம் ஒரே ஒரு இன்டர்வியூ மேம். வாழ்க வனமோகினி, Thank you so much. வாழ்க Thank you. வாழ்க வனமோகினி, வாழ்க சூப்பரா பண்ணிருந்தீங்க மேடம். வனமோகினி, வாழ்க வனமோகினி, வாழ்க வனமோகினி, வாழ்க. கயல், சான்ஸே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்ட்ராடினரி கயல். தேங்க்ஸ் கார்த்திக். படம் நல்லா இருந்துச்சா? கையில நீ பட்ட கஷ்டமெல்லாம் வீணாகல, நல்லா இருப்ப நீ. கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க. சார் சார் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடம், எல்லா ஊர்லயும் செம்ம ரிசல்ட் மேடம். நம்ம படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அட்வான்ஸ் புக்கிங் பிச்சுக்கிட்டு போகுது. எல்லா இடத்துலயும் மேட்னி ஷோ ஹவுஸ்ஃபுல் மேடம். வேற லெவல் மேடம், வேற லெவல். பிருத்திவி சார் தப்பிச்சிட்டார் மேடம். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க மேடம். நான் பிருத்வியை நேர்ல போய் பார்க்கணும். மேடம் மேடம் வேணாம் மேடம். நீங்க இருக்கிறது தெரிஞ்சு பிரஸ்காரங்க வந்திருக்காங்க. நம்ம சார்பா இங்க ஒரு ஆளு இருக்கணும். படத்தை ப்ரமோட் பண்ண வேண்டிய நேரம் மேடம். அவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஃபோன் பண்ணி அவரை வரவழைச்சிடுறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மேடம், நான் பாத்துக்கிறேன். யோ, என்ன நடக்குது?
நம்பவே முடியலையா? மனமொயின்னு பட்டே கிளப்பிரும் போல இருக்கு. ஆடியன்ஸ் செம ரெஸ்பான்ஸ் பண்றாங்கயா. படம் பிச்சுக்கிட்டு போகும் போல இருக்கு. ஆமாண்ணே, இங்கேயும் செம்ம ரெஸ்பான்ஸ். ஷார்ட் பிலிம் பசங்க நல்லா பண்ணிருக்காங்க. ஏதாச்சும் புதுசா பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு சீனுக்கும் கிளாப்ஸ் பறக்குது. ஆமா, என் தேட்டர்லயே அமர்க்கலப்படுது. ஆமா ஆமா, சான்ஸே இல்ல. இங்க மவுத் டாக்கு பரபரப்பா போயிட்டே இருக்கு. அந்த பொண்ணு கயலு கருப்பா இருந்தாலும் கலையா லட்சணமா இருக்கா ஐயா. கரெக்ட். அந்த பொண்ணுதான் படமே. பிருத்திவிக்கு சுக்குர தசை போல. நீங்க வேணா பாருங்க, இந்த வருஷத்துல அந்த பொண்ணுக்கு நிறைய அவார்டு கிடைக்கும். மேடம், படம் பார்த்தேன் மேடம். ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க மேடம். சூப்பர் மேடம். சூப்பரா இருக்கீங்க மேடம். அதுல ஹலோ கவிதா. பேபி, ஹலோ கவிதா, ஒண்ணும் கேக்கல. நாங்க படம் பார்த்துட்டோம். ஹலோ கவிதா, நான் பேசுறது உனக்கு கேக்குதாடி? கேக்குதா பேபி? ஆ, படம் சூப்பர். பின்னிட்ட பிரமாதம். சரி, நீ தியேட்டர்ல இருக்கியா? கவிதா, எனக்கு ஒண்ணும் கேக்கல. ஹலோ, இரு, நான் அம்மா கிட்ட தரேன். இந்தாம்மா. பொண்ணு, பொண்ணு, அம்மா, பொண்ணு, அம்மா, நீ ஜெயிச்சிட்ட பொண்ணு. நீ ஜெயிச்சிட்ட. அம்மா, அம்மா, படம் ஜெயிச்சிருச்சுமா. பெரிய ஹிட் ஆயிடுச்சுமா. அம்மா, அழாதம்மா. அம்மா, அம்மா, இங்க கத்துறதால எனக்கு ஒண்ணு கேக்கல. சரிங்கம்மா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பொண்ணு, தம்பி, என்ன சிவம், வாசல்ல சத்தம். என்ன நடக்குது? தம்பி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க தம்பி, ஜெயிச்சிட்டீங்க. வனமோகினி படம் பெரிய ஹிட் ஆயிரும் போல் இருக்கு. போன் மேல போனா வந்துகிட்டு இருக்கு தம்பி. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, நல்லா விசாரிச்சு பாருங்க. சிவம், தம்பி, கையில் கூப்பிட்டுருக்கா? கையால் என்ன, அந்த கஜா புயல உங்களை இனிமே கூப்பிடும். அப்பாடா, சிரிச்சிட்டீங்க தம்பி. எத்தனை நாளாச்சு நீங்க இப்படி சிரிச்சு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. நேத்தெல்லாம் ரொம்ப மனசு விட்டு போயிடுச்சு. இப்பதான் தம்பி மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. தம்பி, வெளியே வந்து கொஞ்சம் எட்டி பாருங்க தம்பி. வாங்க வாங்க தம்பி, வாங்க. பாருங்க, பாருங்க தம்பி, கொண்டாடுறாங்க தம்பி. காதல் பேரரசர் பிரித்தி. இந்த படத்தோட வெற்றிக்கு
முழுக்க முழுக்க காரணம் படத்தோட டைரக்டர் தினேஷ் தான். அப்புறம் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை ஓன் ரிலீஸ் பண்ண ப்ரொடியூசர் பிருத்வி தான் காரணம். பாத்தீங்களா சிவம், கயல் பேட்டி நம்ம டிவில வருது. என்ன புகழ்றா சிவம், புகழ்றா. ஃபேன்ஸோட வரவேற்பு அமோகமா இருக்கு. உங்க எல்லாருக்குமே எங்களோட நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. என்னால நம்பவே முடியல. தம்பி, நீங்க ஃப்ரெஷ் ஆகி வந்து வாசல்ல நிக்கிற உங்க ஃபேன்ஸை பாருங்க. இங்க பாருங்க, எல்லாத்தையும் விட இவங்க தான் தம்பி ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, நீங்க உதவி செஞ்சாலும் செய்யாட்டியும் உங்களை எப்பவும் மறக்காம இருக்கிறவங்க இவங்க தான் தம்பி. பாருங்க எவ்வளவு உற்சாகம் சந்தோஷமா நம்ம வீட்டு வாசல்ல ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க பாருங்க தம்பி. அப்போ இவங்க என்ன மறந்துடுவாங்கன்னு சொல்றீங்களா? ஐயோ போங்க தம்பி, நீங்க முதல்ல போய் கிளம்பி வாங்க. இங்க பாருங்க, காத்து உங்க பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் உங்க வருஷம் தான் தம்பி. போங்க தம்பி, போங்க, போய் கிளம்பி வாங்க சீக்கிரம். போங்க தம்பி. Hey, no. Mani, come on. Thank you. Hi, Dinesh. வாங்க. நம்ம எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் சார். Thank you all. Thank you. சார் தேங்க்யூ சார், என் லைஃபே மாத்திட்டீங்க சார். நான் என்ன பண்ண தினேஷ், எல்லாமே உங்க உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான். ஓகே வாங்க கிளம்பலாம். தியேட்டர் ரவுண்ட் போகலாம், வீடியோ பார்க்கலாம். வாங்க போலாம். சார் சார் பிருத்வி சார், கொஞ்சம் நில்லுங்க சார். சார் சார் பிருத்வி சார், என்னை மன்னிச்சுக்கோங்க சார். நீங்க எதை வச்சினாலும் அடிங்க, நான் வாங்கிக்கிறேன் சார். ஆனா நீங்க கொடுத்த செக்கை மட்டும் திருப்பி வாங்கிக்கோங்க சார். செங்கல்பட்டு ஏரியாவை நானே வாங்கிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். நீங்க ஆணியே புடுங்க வேண்டாம், போய் பொண்ணு கல்யாணத்தை பாருங்க. போங்க சார், இந்த ஒரு ஆட்டி மன்னிச்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார். சார் 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 போங்க போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. வழி விடுங்கப்பா. மாமா சொல்லுமா. அந்த போஸ்டரை பாத்தீங்களா? பாரு, இந்த மூஞ்சிக்கு இதெல்லாம் ஒரு கேடு. தமிழ் சினிமாவுக்கு போதாத காலம். மாமா, நான் வரேன்னு தியேட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? மேனேஜர் கிட்ட சொல்லிட்டேமா. எப்படி இருந்தாலும் மொத்த தியேட்டரும் காலியா தான் இருக்க போகுது. என்ன பார்த்து கூட்டம் சேர்ந்தாதான் உண்டு. ஆமா, நான் அத கூட நடக்க விட மாட்டேன் மாமா. ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னம்மா? சொல்றேன். ஓ, சாட்டி மச்சி, வனமங்குடி படம் பட்டைய கலப்புதுரா. சோசியல் மீடியால நல்ல டாக் இருக்குது. ஈவினிங் ஷோ நான் போலான்னு இருக்கேன், நீ வரியா? ராஜி, வனமோகினி படம் ரொம்ப நல்லா இருக்கான். நைட் ஷோ பார்க்கணும்னு சொல்லி என் பொண்ணு சொல்லியிருக்கா. அதான் டிக்கெட்டை நெட்ல புக் பண்ணியிருக்கோம். என் பொண்ணு கூட சொன்னா படம் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோட அவ படம் பார்க்க போறாளாம். யாரோ புது நடிகையா, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்களாம். அப்படியா? தம்பி, வண்டி ரெடி ஆயிடுச்சா? அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிடு சார். சரி, சீக்கிரம் முடிப்பா.
முதல் படத்திலேயே சிக்ஸர் எடுத்திருக்கிறார். புதுமுக நாயகி கயல். தமிழ் சினிமாவை இவர் திசை திருப்புவது உறுதி. சமூக அவலத்தை தோலுரித்த வனமோகினி. காடு அழித்தால் நாடு அழியும். தமிழ் சினிமாவில் கயல் புயல் தென்னிந்தியாவை தாக்கும். என்னமாமா, வனமோகினி மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கா இல்ல பெரிய படம் ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்கா? இவ்ளோ வண்டிங்க நிக்குது. இன்னைக்கு வனமோகினி மட்டும் தான் ரிலீஸ்னு சொன்னாங்க. பெரிய படம்லாம் அடுத்த வாரம் தான் ரிலீஸ்னு சொன்னாங்க. நான் மேனேஜரை போய் பார்த்துட்டு வரேம்மா. டிக்கெட் 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 மேடம், டிக்கெட் வேணுமா மேடம்? டிக்கெட் வேணுமா மேடம்? டிக்கெட் 500 ரூபா மேடம். இன்னும் கொஞ்ச நேரம் போனா டிக்கெட் விலை எகிரிடும் மேடம். என்ன படத்துக்கு? வனமோகினி மேடம். வனமோகினிக்கா? ஆமா மேடம். அதுக்கா டிக்கெட் 500 ரூபா? உங்களுக்கு தெரியாதா மேடம்? படம் சூப்பர் ஹிட் மேடம். அட்டகாசமாக இருக்கும். மொதல் ஷோக்கே காற்று வாங்குச்சு மேடம். இப்போது 4 நாளைக்கு அட்வான்ஸ் புக்கிங்கில் படம் ஃபுல்லு. பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் 1000 ரூபா கொடுத்தாலும் டிக்கெட் கிடைக்காது மேடம். கயல்னு ஒரு புது பொண்ணு நடிப்பில் கலைக்கு எடுத்திருக்கு. டிக்கெட் வேணுமா மேடம்? சார் இதோ வரேன் சார். டிக்கெட் டிக்கெட் வனமோகினி டிக்கெட் வேணுமா? நேத்ரா வாமா, உள்ள போலாமா? உள்ள போறது இருக்கட்டும் மாமா. வனமோகினி ஹிட் அது இதுன்றாங்க. அப்படிதான் சொல்றாங்கம்மா. உள்ள வா, என்னன்னு பாத்துருவோம். வா. எப்படி இருக்கீங்க பிருத்திவி சார்? நான் நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா போயிட்டு இருக்கு போல. ஆமாமா, நல்லா போயிட்டு இருக்கு. செகண்ட் கால்ல போய்கிட்டு இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. சார், எனக்கு இன்னொரு கால் வருது. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். சரிங்க சார். பிருத்வி. ஹலோ பார்ட்னர். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? ஃபைன் ஃபைன் பிருத்வி. கலக்கிட்டீங்க. படம் சூப்பர் ஹிட். ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெக்கார்ட் கலெக்ஷன் வரும்னு பேசிக்கிறாங்க. வாழ்த்துக்கள். உங்க நம்பிக்கை பெரிய அளவுல ஜெயிச்சிருக்கு பிருத்வி. நான் கூட இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருமான்னு தான் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்க சினிமா அனுபவம், நீங்க எடுத்த டிசிஷனுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. நான் தான் ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன். எனிவேஸ், ஒன்ஸ் அகைன் நீங்க பெருசா ஜெயிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிருத்வி. அப்புறம் ஒரு நிமிஷம், இங்க நம்ம நாகலிங்கம் சார் ஏன் கூட தான் இருக்காரு. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? கொடுங்க. சார். ஹலோ பிருத்திவி சார். வணக்கம். வாழ்த்துக்கள். மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். இத்தனை வருஷம் அனுபவத்துல எங்க கணிப்பு தோத்ததில்லைங்கிற இருமாப்போட இருந்தேன். ஆனா முதல் தடவையா எங்க கணிப்பு தோத்து போச்சு. நீ ஜெயிச்சிட்டப்பா. நீங்க படத்து மேல வச்ச நம்பிக்கை வீண் போகல. தமிழ் சினிமாவில் ட்ரெண்டு மாறுதுங்கிறத வனமோகினி படத்து மூலமா எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க. படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட். என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல சார், நீங்க அனுபவஸ்தர். சர்க்கிள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நேரத்தில் வரும்.
உங்களோட பெருந்தன்மையான வாழ்த்துக்களுக்கு நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க. கரெக்டான கதாநாயகி அந்த பொண்ணு தான். ஆமா சார், அந்த பொண்ணு பிரமாதமா நடிச்சிருக்கு சார். பிருத்வி இந்த கதைக்கு ஆலியா பட் ஹீரோயினா வேணும்னு தான் கேட்டாரு. நான் கயல் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டேன். ஆமா, அதான் ஹிட். என்ன சொல்றீங்க? என்ன சார்? உங்க கூட ஒரு போட்டோ மேடம் ஒரே செல்ஃபி மேடம். செல்ஃபி மட்டும் ப்ளீஸ். ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி படம் இது வரைக்கும் வந்ததே இல்ல தலைவா. நாங்களா தெருவுக்கு 4 மரம் வளர்க்க போறோம் தலைவா. வனமோகினி இட்டு தலைவா. தலைவா தலைவா.